வெல்கம் டு லதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணிக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சோண்டு தேவைக்கேற்ப நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆயில் சூடானதும் பட்டை கிராம்பு இலை எல்லாம் சேர்த்துருக்கோம். 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வதக்கணும். பிரியாணிக்கு நல்ல வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா பொல நல்லா உதிரியாக வரும். 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காண்டி நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து பிரியாணி மசாலா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பிரியாணி மசாலா வந்து நாங்கள் வீட்டிலே தயார் பண்ண பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கணும். பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு அது இன்னொரு வீடியோவில் நாங்கள் போடுறோம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வதக்கிக்கணும். நம்ம வந்து புதினா கொத்தமல்லியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்கணும். இதோட 2 கரண்டி தயிர் ஆட் பண்ணிக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். 1 கிலோ சிக்கன் வாங்கி நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அது இதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து நம்ம ஊற வச்சுருக்கோம். அது இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம வந்து இதை வந்து நம்ம குக்கரில் வந்து இது பண்ண சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம குக்கரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதோட நம்ம வந்து 3 டம்ளர் வந்து அரிசி சேர்த்துருக்கோம். இதுக்கு வந்து நம்ம வந்து 4.5 கப்பு, ஒன்றுக்கு வந்து 1.5 கப் அளவில் 4.5 கப் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதில் வந்து 1 விசில் வச்சு இறக்கி வச்சுருக்கோம். பாருங்கள், இப்போ இதில் வந்து நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கணும்.